சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவனேரி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சேரமால் பெருமாள் நாயனார். இவரெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையில் ஏறி மேலே போகும்போது பின்னாடியே அவரும் தன்னுடைய குதிரையின் காதில் போயிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னாடி போய் அந்த கைலாசத்தில் போய் சேர்ந்து கூத்தப்பெருமானை கண்டு அவர் கூட ரெண்டு பேரும் ஒன்றா முத்தி அடைந்து பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் இந்த சேரமான் பெருமாள் நாயனார். அப்போ உள்ளே போகும்பொழுது, சுவாமி உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று, நான் சுந்தரனை தான் அழைத்தேன், நீயும் வந்திருக்கின்றாயே அப்படிங்கும் பொழுது அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. சுவாமி, இவர் என் மீது அன்பு கொண்டவர், என்னுடைய நண்பர், அதனால் இவருக்கும் நீங்கள் முத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுவாமிகிட்ட சொல்கிறாங்க கைலாசத்தில், சுவாமி நான் உங்களுக்காக ஒரு அந்தாதி பாடி உள்ளேன், அதை நீங்கள் செவிமடுத்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு. சரி அப்படியே நீ பாடு அப்படின்னு இந்த பாடல் கைலாசத்தில் சிவபெருமானு முன்னாடியே பாடி காட்டினது இந்த பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்கள். இப்போ இந்த பாடல்களை எல்லாம் நாம் பாடணும். இதில் நமக்கு என்ன அறவுரைகளாகவும் அறிவுரைகளாகவும் கூறப்பட்டு உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி அருளி செய்த ஒரு பாடல் பொன் வந்தாதி, பொன் அந்தாதி, பொன் வண்ணத்து அந்தாதி. சுவாமியினுடைய அந்த வண்ணத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அவருடைய சுவாமிகிட்ட போய் சேர்ந்தா நமக்கு என்னெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாருங்க. நமக்கு சுவாமிக்கு சிவபெருமானுடைய திருவடியை போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. என்ன வராது தெரியுமா? இனிமே நமக்கு பிறவிங்கிற ஒரு பிறப்பு வரவே வராது அப்படிங்கிறாரு. இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிறது என்னங்க? அகப்பகை, நமக்குள்ள இருக்கிற அந்த பகை. நமக்குள்ள இருக்கிற பகை என்னதான்? அது ஆசை, குரோதம், உலோபம், கஞ்சத்தனம், மோகம், மதமாச்சரியம். இதையெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம்னா நமக்கு பிறவி வராது. அதனால் இதெல்லாம் நம்ம ஒழிச்சிடணும். அதோடு மட்டுமல்ல, இதையெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னா உள்ளமானது உயரும். இது எல்லாம் போச்சுன்னா உள்ளம் உயரும். உள்ளம் உயர்ந்தால் எல்லா நலமும் நமக்கு உண்டாகும், எல்லா நலத்தையும் பெறலாம் இல்லையா? உடம்பினை மதிக்கும் இழிநிலை நீங்கிவிடும். எதன் பொருட்டும் பிறரிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படிங்கிறாரு. எதுக்காகவும் நீ அடுத்தவன்கிட்ட போக தேவையில்லப்பா அப்படிங்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பற்று நீங்கும் அப்படிங்கிறாரு. பொதுவாகவே நீங்கள் ஆசை, இந்த இந்த நமக்குள்ள ஒரு யானை கூட்டமே இருக்குது அப்படிங்கிறாரு சுவாமி. இந்த பாடலில் சொல்கிறாருங்க, யானை கூட்டமாக நம்மக்கிட்ட இருக்குதான். அந்த யானை கூட்டம் எது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, செவி, இப்படி சொல்லப்படுகின்ற அஞ்சுமே நம்மக்கிட்ட இருக்கிற யானை கூட்டமாக. இதையெல்லாம் நம்ம அடக்கிட்டோம்னா நம்ம பிறவாத வரத்தை பெற்றுவிடலாம். இந்த உலக வாழ்வில் உள்ள பற்று நீங்கி போயிடும். குற்றங்களை செய்யும் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி நல்லதில் செலுத்தணும்.
நல்லதில் செல்லும். அதெல்லாம் அடக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய மனம் நல்லதிலேயே போகும். அப்படி நிலையில்லாதனவற்றை நிலையாக என்னும் மயக்கம் நிலை நீங்கும். இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தா நமக்கு இந்த எல்லாம் நடக்கும். எதெல்லாம் நிலையில்லாதவற்றையெல்லாம் நம்ம நிலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்குமோ இந்த மயக்க நிலையெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். என்னுடைய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, சிவமே நமக்கு பொருள் என வாழ வேண்டும். சிவபெருமானே நமக்கு முழுமுதற் பொருள் அப்படின்னு அவரை எண்ணியே நம்ம வாழணும். இந்த பிறவியிலும் நலம் பெறலாம், முத்தியும் பெறலாம். அதுதான் இந்த பாட்டில் வந்து நமக்கு சுவாமி சொல்ற அறவுரை அறிவுரை. இந்த பாட்டை நம்ம சிந்திப்போமா? திருச்சிற்றம்பலம். ஒழிந்தேன் பிறவியை ஊர்ந்தேன் அறுபகை ஓங்கிற்று உள்ளம், இழிந்தேன் உடம்பினை ஏலேன் பிறரிடையும் இம்மனையும், பழிந்தேன் பழியே வினைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமும், தெரிந்தேன் சிவனடி சேர்ந்தேன் இனி மிக தெளியேன். திருச்சிற்றம்பலம். இது ஒழிந்தேன் பிறவியை, சிவனடி சேர்ந்ததேன், சிவனடி நான் போய் சேர்ந்துட்டேன், இனிமே எனக்கு இந்த பிறவியாகிய இந்த பிறவியை ஒழிச்சிட்டேன். ஒழிந்தேன் பிறவியை ஊர்ந்தேன் அறுப்பகை ஓங்கிற்று உள்ளம், எனக்குள்ள உள்ள இந்த பகை மதம் ஆச்சரியம் மோகம் காமம் இது எல்லாத்தையும் நான் ஒழிச்சிட்டேன். அறுபகை அப்படிங்கிறாரு. ஊர்ந்தேன் அப்படின்னா மேலே வருதல். அப்படி ஓங்கிற்று உள்ளம், இதெல்லாம் நான் ஒழிச்சிட்டேன், என்னுடைய உள்ளமானது ஓங்கி விட்டது. இழிந்தேன் உடம்பினை, இந்த உடம்பினை மதிக்கும் இழிநிலையை நீங்கிவிடும் அப்படிங்கிறார். அதான் இழிந்தேன் உடம்பினை. ஏலேன் பிறரிடை, நான் எதுக்காகவும் அடுத்தவங்ககிட்ட போக மாட்டேன். இம்மனையும் பழித்தேன் அப்படின்னா வீட்டையும் குறிக்கும், நம்மளுடைய இல்லாலையும் குறிக்கும். அதனால இம்மனையும் பழித்தேன். பழியே விளைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமும், இந்த குஞ்சரம்ங்கிறது யானை. அதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியம்னா என்ன? மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் யானை கூட்டம் நம்ம கிட்ட இருக்குது. இது அதாவது போக்குல வந்து நம்மளை வந்து மிரட்டும். ஒன்று கண்ணு, அது பார்க்கறதெல்லாம் நம்மளை வந்து ஆசைப்பட வைக்கும். இப்படி அந்த பஞ்சேந்திரிய கூட்டம். தெளிந்தேன் அப்படின்னா அடக்கினேன் அப்படின்னு அர்த்தம். தெளிந்தேன் அப்படின்னா அடக்கினேன். இதை எல்லாத்தையும் நான் அடக்கினேன்னா சிவனடி சேர்ந்தேன். இதையெல்லாம் அடக்கி தான் நான் வந்து சிவனடியில் போய் சேர்ந்தேன். இனிமே மிக தெளியேன் அப்படிங்கிறார். தெளிவேன்னா நான் தெளிவடைந்து விட்டேன். இதையெல்லாம் அடக்கினால் சிவனடியை போய் சேரலாம் அப்படின்னு நான் வந்து தெளிவடைந்து விட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் ஒழித்தேன் பிறவியை ஊர்ந்தேன் அறுப்பகை ஓங்கிற்று உள்ளம், இழித்தேன் உடம்பினை ஏலேன் பிறரிடை இம்மனையும் பழித்தேன். பழியே விளைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமும், தெளிந்தேன் சிவனடி சேர்ந்தேன் இனி மிக தெளியேன். நான் இனிமேல் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் சாமி. இதையெல்லாம் இல்லைன்னா உன்னுடைய திருவடியை வந்து சேரலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன். இதனுடைய பொழிப்புரை: சிவனது திருவடிகளையே பற்றாக சேர்ந்தேன், அதனால் யான் இனி வரக்கடவதாகிய பிறவி யாதொன்றும் இல்லாமல் ஒழித்து விட்டேன். சிவபெருமானுடைய திருவடியை பற்றாக நான் போய் சேர்ந்தேன். அதனால இனிமே எனக்கு வரப்போற பிறவி எந்த பிறவியும் இல்லாமல் நான் அதை வந்து ஒழித்து விட்டேன். இனிமே எனக்கு பிறவியே கிடையாது. ஏன்னா பிறவி அறுக்கின்ற பிஞ்சகன் பெருமான். பிறப்பிற்கு காரணமாகிய அகப்பகை, நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம் குரோத குலோபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகப்பகையை ஆறினையும் மிதித்து மேல் ஏறினேன். இதையெல்லாம் வந்து அடக்கிட்டு அதுக்கு மேல நான் வந்து சிவபெருமான உள்ளத்துல வச்சேன். எனது உள்ளம் உயர்நிலை அடைந்தது. என்னுடைய உள்ளமானது உயர்நிலை அடைந்தது. உடம்பின் இழிவை உணராது பற்றி இருந்த நிலையை விட்டு அதன் இழிவை அறிந்து இனி பிறரிடம் சென்று இரத்தலை செய்யேன். இனிமே நான் போய் யாருக்கிட்டையும் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு அப்படின்னு சொல்லுவார் அபிராமி அந்தாதியில்.
அந்த மாதிரி நான் இனிமேல் எனக்கு எதுவும் இல்லை, என்னுடைய உள்ளமானது உயர்நிலையை அடைந்து விட்டது, இந்த உடம்பை இனி எனக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, பாதுகாக்கணும், சாப்பிடணும்னு. இதுக்காக நான் போய் யாருக்கிட்டையும் போய் பிறரிடம் சென்று இறத்தலைன்னா பிச்சை கூட போய் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக நான் யார்ட்டையும் போக மாட்டேன். எனக்கு உரியதாக என்றாலும் பிறராலும் மதிக்கப்பட்ட இந்த இல்லத்தையும் இகழ்ந்து நீங்கினேன். குற்றங்களையே விளைவிக்கின்ற பஞ்சேந்திரியங்களாகிய யானைகளை அதட்டி அடக்கினேன். மனமே உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் அப்படின்னு நம்மளுடைய நால்வர் பெருமக்களும் பாடியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மனத்தை அடக்க வேண்டும், தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற குற்றங்களையே விளைவிக்கும் அதெல்லாம். அப்படி குற்றங்களையே விளைவிக்கின்ற பஞ்சேந்திரியங்களாகிய நமக்குள்ள இருக்கிற அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த யானை கூட்டமாக நம்மகிட்ட இருக்கிற இந்த பஞ்சேந்திரியங்களை அதட்டி அடக்க வேணும். அப்படிதான் சுவாமி அடக்கினேன் அப்படிங்கிறாரு. ஆகவே யான் இப்பொழுது மாயங்கள் யாவும் நீங்கி, அதாவது என்கிட்ட இருக்கிற மயக்கங்கள்லாம் நீங்கி, மாயங்கள்லாம் நீங்கி தெளிவடைந்தேனாகிவிட்டேன், நான் தெளிவாக இருக்கிற சாமி அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சுவாமி சொல்றாரு. அடக்குதலாகிய தன் காரியம் தோன்றி நின்றது. இது காமம், குரோதம், லோபம், மோகம், தாகம், மதம், ஆச்சரியம் இதையெல்லாம் அடக்குதலாகிய தன் காரியம் தோன்றி நின்றது அவர்கிட்ட. இதெல்லாம் நம்ம அடக்கணுங்கிறது ஏகாரம் தோற்றம், ஏகார தேற்றம். சிவனடி சேர்தலால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத சுவாமி நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் இந்த பாடல்ல நமக்கு அழகாக அருளி இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, இது போன்ற பாடல்களை நாம் செவி மடுத்து இந்த பாடல்களில் நம்ம எதையெல்லாம் அடக்கணும், எதையெல்லாம் நம்ம விட்டுறணும், இது எதையெல்லாம் விட்டா சிவனடி போய் சேரலாம் அப்படின்னு நமக்கு சிவபெருமானாரை சேர்தல் அவசியம். இந்த உயிர்கள் பெறக்கூடிய பயன் அதுதான் பெரும் பயன். அதனால குற்றம் செய்வது நமக்கு இயல்பே என்றாலும் திருத்த வேண்டும். நல்ல நூல்களை படிப்பதாலும் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்வதாலும் மனம் திருந்தும். அவ்வாறு திருந்தும் அன்பர்களுடைய தீவினைகள் இறையருள் நீக்கும். ஆகையினாலே நல்ல நூல்கள் நமக்கு 12 திருமுறைகள் தான். அவைகளை படித்தால் நமக்கிட்ட இருக்கிற தீவினைகள்லாம் அகன்று சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேரலாம் என்ற அறிவுறுத்தல், அறிவுரை நம்ம இந்த பாடலில் நம்ம சிந்தித்தோம். அடியார் பெருமக்களே, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் நாம் இன்றைய தினம் அழகான ஒரு பாடலை சிந்தித்தோம். இது போன்ற பாடல்களை சிவபெருமானாரிடத்தில் பாடி நம்மக்கிட்ட இருக்கிற அகப்பகையை விட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பஞ்சேந்திரியங்களை அடக்கி வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க, பையகமும் துயர் தீர்கவே. எல்லா உயிர்களும் ஈசன் அருளாலே இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை வேண்டி அமைகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம்.